அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த மானிட்டருக்கு எவ்வளோ அலைஞ்சேன் பட்டு அலைஞ்சேங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசர் மானிட்டர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா ஏசர் மானிட்டர் வீடியோன்னு பின்னாடி இந்த மானிட்டரோட வீடியோ தான் பார்க்க போகிறேன். இந்த மானிட்டரை நான் உங்களுக்கு ஃப்ரண்டில் காமிக்கிறேன். ஃப்ரண்ட் கேமராலாம் நான் என்னோடய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தெரியும். நான் வந்து என்னோடய ரியர் கேமராவில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மானிட்டர் நான் எப்போ வாங்கினேன், எப்படி வாங்கினேங்க அப்படிங்கிறத ஒரு சொல்லிடுறேன். இந்த மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2023, அதாவது போன வருஷம் மே மாதம் 4ஆம் தேதி நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ஆமாம், மே மாதம் 4ஆம் தேதி வாங்கியிருந்தேன். அதுவே இதே ரீப்ளேமெண்ட், இந்த மாடல் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மானிட்டர் வாங்கி அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் அதை கொடுத்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் மானிட்டர் வாங்கியிருந்தேன். அந்த மானிட்டரை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு வருஷத்துக்கு கூட ஆகுது. மே மாதம் இதில் ஒரு மாதம் ஒரு அதில் ஒரு 12, இதில் ஒரு 5, 17 மாதம் ஆகுது. 17 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மானிட்டரில் இந்த சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு கோடு வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் கோடு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த சிங்கிள் கோடு அப்படியே வரிசையாக ஒரு இன்ச்சு அகலத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஏசர் அப்படின்னு இது ஏசர் மானிட்ரு, ஏசர் நைட்ரோ மானிட்ரு, 23 இன்ச் மாடலு. இந்த மாடல் அப்படியே முதல்ல இந்த சென்ட்ரல் லைனில் வந்துருந்துச்சு. அதோட ஃபோட்டோலாம் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த லைனில் வந்துருந்துச்சு. அது ஆனால் அந்தளவுக்கு மொபைலில் எடுக்கும்போது அந்தளவுக்கு தெளிவாக இல்லை. ஆனால் வந்து நம்ம இதில் பார்க்கலாம், சிங்கிள் லைனாக வந்துச்சு. அப்படியே ஒரு இன்ச்சு அகலத்துக்கு அப்படியே ஃபுல்லாக வந்துருச்சு. நம்மள்கிட்ட வாரண்டி வேணால் மானிட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி. அதனால் நான் என்ன செஞ்சுருந்தேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டைம் எனக்கு கிடைக்கல. சிங்கிள் கோடு கிடைக்கும் போது நான் பண்ணியிருந்துருக்கணும், விட்டுட்டேன். சரி இதை போய் என்னால் செய்யப்படலான்ட்டு அப்புறம் இருக்க நாள் ஆக பெருசாக வந்துருச்சு. அப்படின்ட்டு ஏசர் சர்வீஸ் சென்டர் எடுத்து போனேன். திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ராம்டெக் சர்வீஸ் சென்டர்னு இருக்கேன். அதை பற்றி ஏன்னா அந்த சர்வீஸ் சென்டர் அந்த இடத்துல இல்லை, தில்லைநகரில் இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறையா நம்பர் வந்து தில்லைநகர்லேருந்து காமிக்கினாங்க. அவங்க அந்த நம்பருக்கு ஃபோன் நம்பர் கால் பண்ணேன். ஏசர் எல்லாம் கிடையாதுங்க, ஹெச்பி சர்வீஸ் சென்டர் ஒன்லி தாங்க அப்படின்னாங்க. சரின்னு விட்டுட்டேன். அவங்கள்ட்ட நான் கேட்கல, விட்டுட்டேன். திருப்பி கேஜெட் 360 அப்படிங்கிறதுல ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. அதில் நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் ராம்டெக் சர்வீஸ் சென்டர்னு இருந்துச்சு. அதை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். ஏன்னா முதல்ல நான் கேட்டுட்டேன் சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏசர் பொருளை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து எனக்கு அந்த ஞாபகம் இல்லை. ஆனால் சர்வீஸ் சென்டர் வேறு பக்கம் மாறிடுச்சு அப்படிங்கிறது இந்த ஞாபகம் இல்லை. அதனால் நான் திருப்பி கேட்டிருந்தேன். ஏன்னா அப்போக்கப்போ சர்வீஸ் சென்டர் மாறிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி அதே சர்வீஸ் சென்டர் தான், ராம்டெக் சர்வீஸ் சென்டர் தான். இங்கே நான் கால் பண்ணி கேட்டேன் அவங்கள்ட்ட, இது மாதிரி ஏசர் சர்வீஸ் சென்டராங்க அப்படின்னு. என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி எனக்கு மானிட்டர் ப்ராப்ளங்க, நீங்கள் திங்கக்கிழமை மார்னிங் வாங்க அப்படின்னாங்க. நான் கால் பண்ணேன் சனிக்கிழமை சுமார் 7 மணி இருக்குது நைட்டு. திருப்பி நான் ஒரு மார்னிங் போனேன், அதாவது திங்கக்கிழமை காலையில் போனேன். ஒரு 11 மணிக்கு மேலே போனேன். இது மாதிரி மானிட்டரு சென்ட்ரல் லைனில் இருந்துட்டு மானிட்டரை தூக்கிட்டே போனேன். மறுபடியும் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கேஸ்ஐடி இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கேஸ்ஐடினா என்னென்னு எனக்கே தெரியாது. கேஸ்ஐடினா என்னென்னு எனக்கே தெரியாது. இல்லைங்க வாரண்டியில் தாங்க இருக்குது. முதல்ல மானிட்டர் கொண்டு போனதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க சர்வீஸ் சென்டரில் மானிட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்க முடியாதுங்க, நீங்கள் புதுசு தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க வாரண்டியில் இருக்குன்னாங்க. வாரண்டியில் இருக்குன்னு சொன்னேன் நான். சரி நீங்கள் கேஸ்ஐடி வச்சுருக்கீங்களா, கேஸ்ஐடி வச்சுட்டு போங்க மானிட்டர், இல்லாட்டி எடுத்துகிட்டு போயிருங்கன்னாங்க. கேஸ்ஐடினா என்னென்னு அப்புறம் அவங்களே சொன்னாங்க. கேஸ்ஐடினா அவங்க கேஸ்ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க, நீங்கள் ஏசர் கஸ்டமர் கேரில் பேசி தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அவங்களே ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி ஆன்லைனில் நான் ஒரு சில நம்பர் அமேசான்லேயே கஸ்டமர் கேரில் கேட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அமேசான் கஸ்டமரில் இமெயில் ஐடியும் ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கவே இல்லை. அந்த நம்பர் வந்து எடுத்தால் இன்னொரு நம்பர் சொல்லிச்சு. அந்த நம்பருக்கு தான் நான் மறுபடியும் கால் பண்ணி, இந்த சர்வீஸ் சென்டர் கொடுத்த நம்பர் 2 ஒன்று தான் சேம். இப்போ நான் கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அந்த ஏசர் ஐடியா சீரியல் நம்பர் சொல்லுங்கன்னாங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது மானிட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா, எந்த ஒரு பொருளை உடனே செக் பண்ணி பார்த்துங்க. நான் செக் பண்ணி பார்க்காம விடுறதுனால எனக்கு இப்போ வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இந்த மானிட்டர் பிரச்சனை ஆகி வந்து இப்போ இந்த மானிட்டரை இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது இந்த வீடியோ பண்ணிகிட்டு இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்துருக்கேன். இப்போ தான் வாங்கி போட்டு அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் தான் பின்னாடி விட்ருக்கேன். அப்படியே செத்த நேரம் இருக்கட்டும். ஏன்னா அதுவுமே செத்த நேரம் கனெக்ட் ஆகலை. அதுவும் கனெக்டிங் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் இப்போ தான் கனெக்ட் பண்ணி விட்ருக்கேன். என்னென்ன பண்ணதை பார்த்துருவோம். அதாவது வந்து கேஸ்ஐடி, இந்த கேஸ்ஐடி எப்படி வாங்குறது அப்படின்னா, இதுலேயும் வந்து உங்களெலாம் சர்வீஸ் சென்டரில் வந்து நம்மளை தலையில் கட்டி விட்டாங்க. அவங்க வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா. கஸ்டமர் சர்வீஸுக்கு நம்ம அந்த கஸ்டமர் நம்பருக்கு கால் பண்ணால் ஏசர் இதுக்கு
இங்கிலீஷு ஹிந்தியும் அந்த மானிட்டர் சம்மந்தமாக ஒன்றுக்குன்னு சொன்னேன். அந்த இதெல்லாம் வீடியோலாம் போடுறேன் பாருங்கள், அந்த சின்ன இதெல்லாம் ஆடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஒரு மணி நேரம் பாட்டை போட்டு விட்றேன். அது தமிழில் பாட்டாவே நமக்கு சரியாக காது கேட்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இங்கிலீஷில் போட்டு அந்த பாட்டை போட்டு வறுத்தெடுத்து கஸ்டமருக்கு யாரையும் என்கிட்ட பேசலை. அந்த பாட்டு தான் எப்போ பண்ணாலும் 10 நிமிஷத்துக்கு குறையில்லாமல் பாட்டு கேட்கலாம் சர்வீஸ்ன்னு இருக்குது. அந்த அதுவும் ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் பாட்டு ஓடிச்சுன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து வேறு ஒரு இங்கிலீஷ் கஸ்டமர் பேசுவார். தமிழ் லாங்குவேஜ் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம ஒன்று சொல்லலாம், இங்கிலீஷில் ஒன்று புரிஞ்சுக்குமா, நமக்கு இங்கிலீஷ் அதிகமாக தெரியாது. அப்படிங்கிறதுனால தமிழ் கஸ்டமர்கிட்ட கான்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அப்படியும் அவங்க கனெக்ட் பண்ணலை. திருப்பி அடிச்சு 4 தடவை கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் கேட்டேன், சீரியல் நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதாவது இந்த மானிட்டருக்கு பின்புறம் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கும் பாருங்கள், இந்த போட்டுக்கு பக்கத்தில் கீழெல்லாம் இருக்கும். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸாக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல போடுறேன். அந்த சீரியல் நம்பரை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த சீரியல் நம்பர் சொன்னேன். ஆனால் அது ஏசர் பிராண்டே இல்லைன்ட்டாங்க. ஏசர் பிராண்டே இல்லையாவா சார்? ஏசரில் சார் நான் அமேசானில் தான் சார் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அது ஏசர் ப்ராடக்ட் இல்லை சார், சீரியல் நம்பர் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அமேசான் கஸ்டமர் கேர் கால் பண்ணேன். அமேசான் கஸ்டமர் கேரில் சொன்னாங்க, இல்லை நீங்கள் அது ஒரு சில நேரத்தில் அவங்க சைட்டில் கூட கொஞ்சம் எரராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு விட்டுட்டு இமெயில் அனுப்ப சொன்னாங்க. அப்புறம் நான் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன அனுப்பணும், ஏன்னா நம்ம திருப்பி இமெயில் நம்ம பாட்டுக்கு மானிட்டர் மட்டும் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன அனுப்பணும்ன்ட்டு அமேசான் கஸ்டமர் கேர்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, முதல்ல எடுத்துங்க இந்த மானிட்டரோட பில்லு. இந்த மானிட்டரில் அந்த இன்வெர்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பே ஸ்லிப்னு ஒரு கதை வாரண்டி கேட்டான். பில்லு, பே ஸ்லிப்பு, இந்த மானிட்டரில் பிரச்சனை உள்ளது அப்படியே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோட்டோ, அது கரெக்டாக அந்த ப்ராப்ளம் தெரிகிற மாதிரி. மானிட்டர் மட்டும் இல்லைங்க, எதாக இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக தெரிகிற மாதிரி. இந்த மாதிரி இல்லைன்னா அப்புறம் உங்களோட ஃபுல் டீட்டெயிலு, என்னோடய ஃபுல் டீட்டெயிலு, அதை ஃபோன் நம்பர் முதற்கொண்டு இமெயில் கொண்டு கம்ப்ளீட்டாக அது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவாக டெக்ஸ்ட்டில் போட்டு நீங்கள் அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே அமுச்சு விட்டேன். அவங்களாம் ஒன்றும் இல்லை, அந்த ஃபோட்டோ இந்த மானிட்டர் இது கோடு தெரியல, நாங்கள் கோடு அவ்வளோதாங்க இருக்குது, அதனால் க்ளீனாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இமேஜ் ரெட் கலர் இமேஜையும் க்ரீன் கலர் இமேஜையும் வச்சு கூகுளில் டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே வச்சு காமிச்சேன். அப்போ தான் அந்த லைன் தெரியும் அப்படின்னா, இன்னும் நார்மலாக தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அமுச்சு விட்ருந்தேன். திருப்பி அமுச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த 5 நாள் ட்விட்டருக்கு பாருங்கள், ட்விட்டருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கேஸ் ஐடி கொடுத்தாங்க. 5 நாள் இந்த கேஸ் ஐடி எடுக்கவே ஒரு மெயில் அனுப்பிச்சதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அடுத்து இன்னொரு இமெயில் ஐடி இருந்துச்சு, அதுக்கு எடுத்து அனுப்பிச்சு விட்டேன். அந்த இமெயில் ஐடியில் என்ன பார்த்திங்க அப்படின்னா பில் அனுப்புங்க மறுபடியும் அப்படின்னாங்க. பில் அனுப்பிச்சேன். பே ஸ்லிப்பு ஒவ்வொன்றா மறுபடியும் ஏற்கனவே ஒரு இதாக லிஸ்ட்டு அனுப்பிச்சிருக்கேன், திருப்பி மறுபடியும் அனுப்ப சொன்னாங்க. திருப்பியுமே அனுப்பிச்சேன். அப்புறம் அவங்க ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நான் உடனே எனக்கு செம்மாக்கம் வந்துடுச்சு. அப்புறம் ட்விட்டரில் போய் ஏசர் இந்தியா, அமேசான் இந்தியா ரெண்டையுமே பார்த்திங்க அப்படின்னா டேக் பண்ணி என்னோட பிரச்சனை இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் போட்டு ஷேர் பண்ணேன். நாட் ரெஸ்பான்ஸ் அவங்க இது மாதிரி டேக் பண்ணி என்னோடய பிரச்சனையை போட்டிருந்தேன். இது அமேசான் கஸ்டமர் சர்வீஸில் எதுவுமே பார்க்கல. அப்புறம் ஏசர் சர்வீஸ் சப்போர்ட்டில் ஏசர் சப்போர்ட்னு நினைக்கிறேன், அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க கான்டாக்ட் பண்ணி டிஎம் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. டிஎம்மில் தான் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்களே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு கேஸ் ஐடி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இது மாதிரி அவங்கள்ட்ட ஒரு சில பிரச்சனை இன்பாக்ஸுக்கு அனுப்புனேன். அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு ஒரு 11 மணிக்கு தான் கேஸ் ஐடியா வந்துச்சு. நான் திரும்பி காலையில் பார்த்தேன், வெள்ளிக்கிழமை பார்த்தேன் ஒன்றுச்சு, அப்பா சாமி அப்படின்னு வச்சுட்டு அந்த இதை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு இருங்க என்ன கொடுத்தேன்னு பார்க்குறேன். புதன்கிழமை அன்றைக்கி எனக்கு கேஸ் ஐடி வந்திருக்கு. நான் இப்போ தான் அதை செக் பண்ணி பார்த்தேன், ஏன்னா இமெயில் செக் பண்ணி பார்த்தேன். வியாழக்கிழமை நான் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஒரு மதியம் நான் போய் சரண்டர் பண்ணிட்டேன். அதாவது இந்த மாதம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 9-10 கேஸ் ஐடி வந்தது. 10ஆம் தேதி கொண்டு போய் நான் சரண்டர் பண்ணேன். அந்த மானிட்டரை கொண்டு போய் அந்த கேஸ் ஐடியோட கொடுத்தேன். என்ன அதே தான் அந்த கிரீன் லைன் இசுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. பவர் பிளாக்கை போட்டோன்னே அந்த கோடு தெரியுமே எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ கிடைக்குங்க அப்படின்னு கேட்டேன். நான் கஸ்டமர் சர்வீஸில் கஸ்டமர் கேரில் ஏசர் கஸ்டமர் கேரில் கேட்டதுக்கு அவங்க ஸ்டாக் இருந்தால் கொடுத்துருவாங்க, இல்லாட்டி 2 days ஆகுனாங்க. சரி நான் 2 நாள் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் போச்சு. இன்றைக்கி தேதி பாருங்கள் 29ஆம் தேதி தான் கிடைக்கிது. 29ஆம் தேதி தான் கிடச்சிருக்கு இந்த மானிட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா இடையில என்ன ஒரு வாரத்தில் கொடுத்துருவேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணேன். சர்வீஸ் சென்டரோட பில்லு என்கிட்ட இருக்குது. அவங்க ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க, அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு வந்துடணும். ஸ்லிப்பு வாங்காமல் வந்துட்டிங்கன்னா அப்படின்னா ரொம்ப சிரமம். ஏன்னா என் கூட ஒருத்தர் அப்படி தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு போனாராம் ஒரு சிஸ்டம்.
திருப்பி அவங்களுக்கு தரதை யோசனை பண்ணாங்க. ஆனால் நான் 9ஆம் தேதி கொடுத்து 10ஆம் தேதி தான் எனக்கு இந்த ஸ்லிப்பில் எழுதியிருந்தாங்க. டேட் பாருங்கள் 10ஆம் தேதி போடுறாங்க. அது அவங்க வந்து என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அப்படி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் கஸ்டமர்களில் கேட்டதுக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போக்கப்போ நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு ட்ராக் ஐடியெலாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கேஸ் ஐடியை போட்டால் நம்ம இப்படி ட்ராக்கிங் இருக்குங்க. அது ஒரு இலவு ட்ராக்கிங் இல்லை. அது எதுக்குடா கொடுக்குறீங்கன்னு கூட தோணுச்சு. அந்த மானிட்டரை ரிசீவ் பண்ணியிருக்க மட்டும் தான் காட்டுது, வேறு ஒன்றும் சர்வீஸ்ன்னு மட்டும் தான் காட்டுது, வேறு எதுவுமே அதில் காட்டலை. ஒரு 3 ஸ்டெப்பு கொடுக்குறேன். நான் அதை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த சைடு. அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியல. சரின்ட்டு நான் அதை வாங்கிட்டு அதை கொடுத்துருந்து திருப்பி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கியிருக்கேன். இதுவும் இவ்வளவு நான் இதே அந்த வீடியோ நான் பண்ண காரணமே பாருங்கள், ஒரு மானிட்டர் கொண்டு போய் சர்வீஸ் சென்டர் பண்ண நிகர் போய் சர்வீஸ் சென்டர், அதாவது பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டர் எடுத்து போனதுக்கு இதை கண்டப்பட்ட இது, அதாவது ஏசர் சர்வீஸ் சென்டர் அந்த கஸ்டமர் கேர் தொடர்பு கொள்ளுங்க, கேசடி வாங்கிட்டோன்னு சொல்லி வரட்டி விட்டான். திருப்பி இவங்களை கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, ஏசர் பொருள் இல்லைன்ட்டான். திருப்பி அமேசான் கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. உங்களுக்கு இன்னமும் நான் அந்த கேஸ் அப்டேட்டில் தான் இருக்குது, இன்னும் அப்டேட் அவங்க நாங்கள் திருப்பி அவங்களே கூப்பிட்றேன்னாங்க. அதனால் விட்டுட்டேன். ஃபாலோ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு 29, 30ஆம் தேதிக்குள்ளே கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டப்போ கூட சொன்னாங்க உங்களுக்கு நவம்பர், ஏன்னா இந்த தீபாவளி இது மாதிரி விடுமுறை சனி ஞாயிறுலாம் நீங்கள் எடுத்துக்காங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் ஒரு 10 நாள் வந்து நாங்கள் நவம்பர் மாதத்தில் ஃபஸ்ட்டு இல்லை 2 தேதியில் கூப்பிட்றோன்னு சொன்னாங்க. சரின்னு விட்டுட்டேன். ஏன்னா மானிட்டரே வரலையே அப்படிங்கிறதுனால எடுத்துக்க மாட்டேன்னதுனால அவங்க சைடு மூலியமாகவும் ப்ரெஸ் கொடுத்துருந்தேன். ட்விட்டரில் போய் 2மே டேக் பண்ணியிருந்தேன், அமேசானையும் ஏசரையும். இப்படிலாம் கான்டாக்ட் பண்ணி கேஷ் ஐடி வாங்கி அதுக்கப்புறம் தான் மானிட்டரை எக்ஸ்சேஞ்ச், அதாவது சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தது ஏசர் நைட்ரோ ஒய்எஸ் 23 நினைக்கிறேன். அந்த மாடலில் அவங்களை அப்டேட் பண்ணுறேன் இந்த இடத்துல. இப்போ கொடுத்துருக்க மாடல்லே நம்பரையும் அப்டேட் பண்ணுறேன், இந்த சைடில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து M3ன்னு என்னமோ ஒரு மாடல் வந்திருக்கு. அந்த மாடல் தான் இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க. இதோட விலை 8500 தான் இப்போ போட்டிருக்காங்க. நான் வாங்கல வந்து இப்போ 12000 ரூபாய்க்கு வாங்கினேன். இதை ஏன்டா வாங்கினோட கொஞ்சம் லேட்டாக வாங்கியிருந்தா கூட இன்னும் 3 வருஷம் வாரண்டி எடுத்துருக்கும் போல இருக்குது. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.